Hi friends, very easy and useful tailoring tips எல்லாம் பார்த்துக்கலாங்க. இப்போது நீங்கள் பேபி ஃப்ராக்கு அப்புறம் குர்த்தி இது மாதிரிலாம் கட் பண்ணும்போது பட்டுப்பாவாடை சட்டையெல்லாம் தைக்கும்போது ஜிப்பு இந்த மெத்தடில் அட்டாச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு ரெண்டையும் நான் உள் பக்கமாக வச்சுக்கிறேன். இது ராங் சைடுங்க. இந்த ராங் சைடை மேல் பக்கம் வர மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் தைச்சி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ராங் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது. ரைட் சைடு ரெண்டும் உள் பக்கமாக இருக்குது. 1/4 இன்ச்சுக்கு கூடவே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பகுதியை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. பேக் பார்ட்டில் தான் நம்ம எப்போவுமே ஜிப் வச்சு அட்டாச் பண்ணுவோம். அதனால் இது போல் அந்த பேக் பார்ட்டில் ஒரு 1/2 இன்ச் பக்கம் தைச்சி விட்டு அந்த தையலை நல்லா 2 பக்கமும் பிசுரை விலக்கி விட்டு சென்டரில் நகத்தை வச்சு இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஜிப்பு எடுத்துக்கோங்க. ஜிப்பு உள்பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம தையல் போடுற பகுதி ஜிப்போட உள்பகுதி மேல் பக்கமாக இருக்கணும். ஜிப்பை உள்ளே திருப்பி வச்சுட்டு அந்த 2 ஓரங்கள்லையும் நம்ம இப்போ தையல் போட்டு விட்டுடலாம். இந்த மெத்தடில் ஜிப்பு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அதோட தையலை டேன் பண்ணி அடுத்த சைடில் தைக்க ஆரம்பிச்சிடுங்க. ஒரு சைடு ஆரம்பித்து அப்படியே சேஃபில் கொண்டு திருப்பி இன்னொரு சைடில் முடிச்சிடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஜிப்பு இப்போ ஓப்பன் ஆகாது. ஏன்னா நம்ம 2 பகுதியுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஜிப்பு நமக்கு வெளியவே தெரியாது. ஸோ நம்ம பிரிக்கிற ஊசி இருக்கு இல்லையா, அந்த ஷார்ப்பாக இருக்க நீளமாக இருக்க பக்கத்தில் நம்ம ஏற்கனவே கிளாத்தில் போட்ட அந்த தையலை இப்போது பிரித்து விடுறோம். இந்த ஊசி வச்சு பிரிக்கும்போது ரொம்பவே பார்த்து பொறுமையாக பிரித்து விடுங்க. ஏன்னா அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதோட எட்ஜு. ஸோ கிளாத்தை அது கிழிச்சு விட்டுறாமல் மெதுவாக இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி நீங்கள் அந்த தையலை பிரிக்கும்போது 2 சைடில் கிளாத்தையும் கூட நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து விடுங்க. பாருங்கள், இது போல் ஒரு 2 விரல்களை அந்த பக்கமும் இந்த பக்கமும் வச்சு கிளாத்துக்கு நல்லா ப்ரெஷர் கொடுத்து அந்த ஸ்டிச்சை நீங்கள் பிரித்து விடுங்க. பிரித்து விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம ரொம்ப நீட்டாக இன்விசிபிள் ஜிப் மாதிரி நல்லா ஃபினிஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டெல்லாம் வச்சு தைச்சி திருப்புவோம். அதுக்கு ஊக்கு, நீடிலு, அப்புறம் நாட் திருப்புறதுக்குள்ளே அந்த கம்பியெல்லாம் வாங்கிட்டுருப்போம். அது மாதிரி தேவையில்லைங்க. உங்கள்கிட்ட நீங்கள் த்ரெட் பைப்பிங் இருக்க த்ரெட்டாக இருந்தால் இது மாதிரி சிங்கிளாக போட்டுக்கோங்க. இப்போ நான் காட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா பூக்கட்டுற நூல், இல்லைன்னா பார்சல்லாம் கடையில் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த நூல், அது மாதிரி வேஸ்ட்டான நூலையும் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம பைப்பிங்க்கு கொடுக்குற அந்த த்ரெட்டாக இருந்தால் ஒன்றா வச்சு இது போல் தைச்சிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பூக்கட்டுற நூல், பார்சலுக்கு கொடுக்குற அந்த நூலாக இருந்தால் 2ஆக மடித்து ஃபஸ்ட்டு அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுருங்க. இது போல் நல்லா தையல் போட்டுட்டு அந்த கிளாத்துக்குள்ளே நம்ம வச்சுருக்க நூல் நம்ம த்ரெட் பைப்பிங்க்கெலாம் எப்படி நூலை உள்ளே வைப்போமோ அது போல் வச்சு கிளாத்தை 2ஆக ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு நமக்கு எந்த அளவுக்கு லூப்போட அந்த திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கைடு அளவு வச்சு உங்களுக்கு தைச்சி காட்டிகிட்ருக்கேன். கைடு அளவுக்கு வச்சு நான் நூலை உள்ளே தான் வச்சுருக்கேன். நூல் நமக்கு நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு வேணும். அதனால் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் கிளாத் இவ்வளோ தான், நான் கையில் பிடிக்கிறதுக்கு அளவாக ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி எடுத்திருக்கேன். எக்ஸஸாக இருக்க அந்த பிசுறு பகுதியை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம கீழே வச்சுருக்க அந்த நூலை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. நமக்கு நல்ல பக்கம் நீட்டாக வெளியே கிடச்சிரும். நீங்கள் கம்பியெல்லாம் வச்சு எடுத்திங்கன்னா கூட உள்பக்கமாக திடீர்னு கிளாத் லாக் ஆகிடுச்சுன்னா கம்பி மட்டும் வெளியில் வந்துடும். ஸோ இது மாதிரி த்ரெட்டை நீங்கள் 2ஆக நம்ம பூக்கட்டுற த்ரெட்டு வச்சுருந்தாலே போதும். எல்லாருக்கிட்டையுமே த்ரெட் பைப்பிங் த்ரெட்டு இருக்கும். சப்போஸ் இல்லாதவங்களுக்காக நான் இந்த மெத்தட் சொல்லி காட்டுறேங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இது போல் தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேங்க.
ஸோ மறக்காமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், ரொம்ப நீட்டாக ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்து நாட் வந்து திருப்பிட்டோம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் ஹேர் பேண்ட்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல அந்த இலாஸ்டிக் வந்து பிரிஞ்சு இருக்கும். ஸோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த பிரிஞ்ச இலாஸ்டிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு கிளாத்தை இது போல் டபுளாக மடிச்சுக்கோங்க. ஒரு 2.5 இன்ச்சு கிளாத் இருந்தால் கூட போதும். நீல வாக்கில் ஒரு 20 இன்ச்சுக்கு மேலே வர மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு, தையல் பகுதி உள்ளே போகிற மாதிரி, நல்ல பக்கம் வெளியில் வர மாதிரி கிளாத்தை உள் பக்கத்துலேருந்து வெளி பக்கத்துக்கு திருப்பி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே அந்த வேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இலாஸ்டிக் வந்து ஒரு சேஃப்டி பின்னால் கோர்த்துக்கோங்க. இதோட ஃபுல் பகுதியும் உள்ளே வர மாதிரி லேசாக கொஞ்சம் இலாஸ்டிக் வெளியில் தெரிகிற மாதிரி கையில் பிடிச்சிக்கோங்க. ஃபுல்லாக உள்ளே போகிற மாதிரி விட்டுறாதீங்க. அப்புறம் திருப்பி நம்ம வெளியில் எடுத்து பழையபடி கோர்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இலாஸ்டிக் வந்து லேசாக பிரிஞ்சு வந்ததை நீங்கள் அப்படியே தூர போட்டுறாமல் இது போல் எடுத்துகிட்டு சேஃப்டி பின்னை வெளியே எடுத்துருங்க. நல்லா சுருக்கமாக இருக்குது. நமக்கு இந்த ஹேர் பேண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களோட ட்ரெஸ் கிளாத் எந்த கிளாத்துக்கு வேணும்னாலும் மேட்சாக வர மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா டைட்டாக இலாஸ்டிக்கில் ஒரு முடிச்சு போட்டுட்டேன். முடிச்சு போட்டுட்டு அந்த முடிச்சு போட்ட பக்கம் வந்து நம்ம தைச்சிருக்க அந்த கிளாத்துக்குள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்து ஹேர் பேண்ட் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதுக்கு தனியாக இலாஸ்டிக் போடாமல் இது போல் அந்த பிரிஞ்சு வந்திருக்க அந்த வேஸ்ட்டான இலாஸ்டிக்கை திருப்பி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த இலாஸ்டிக் உள்ளே தள்ளிட்டு பிசுறு பகுதியில் நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நார்மலாக நம்ம கடையில் வாங்குறதுனா எப்படியும் 10 ரூபா வரைக்கும் வரும். ஸோ இது போல் இலாஸ்டிக் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது பேண்ட்டு கிளாத்துக்கு அந்த மாதிரி ஸ்கர்ட்டுக்கெல்லாம் இலாஸ்டிக் தைக்கிறீங்க, அதில் இது போல் மிச்சமாக இருக்கிற இலாஸ்டிக்கும் கூட நீங்கள் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குழந்தைங்களோட ஸ்கர்ட்கெல்லாம் ரொம்பவே சின்ன சின்னதாக ஃப்ளீட் வந்து வைப்போம். அது எப்படி வைக்கிறது நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் ஸ்டிச் பண்ணி எப்படி லூப்பை இழுத்து வைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் இப்போ வந்து நம்ம இந்த சேஃப்டி பின்னை நம்மளோட கைடு இருக்கு இல்லையா, அதை மேலே தூக்கி விட்டுட்டு கைடை கீழ் பக்கமாக அமுத்துங்க. நம்ம பக்கம் அமுத்திட்டு இது போல் சேஃப்டி பின்னை உள்ளே சொருகி விட்டுருங்க சென்ட்ரு பகுதியில். அதுக்கப்புறம் தையலை நல்லா பெருசு பண்ணிக்கோங்க. தையலை பெருசு பண்ணிவிட்டு நம்ம இது போல் ஸ்டிச் பண்ணும்போது சேஃப்டி பின் வந்து கைடு 2ஐயும் கீழ்ப்பக்கமாக இறக்கியிருக்கு. ஸோ தையல் பார்த்திங்கன்னா நல்ல ரொம்பவே சின்ன சின்ன ஃப்ளீட் வந்து சுருக்கம் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து குழந்தைங்களோட அந்த ஸ்கர்ட்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். சேஃப்டி பின் மட்டும் இல்லை, இது போல் மிஷினோட ஊசி கூட நம்ம அது போல் கைடை இறக்கி விட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃப்ளீட் வந்து ஸ்கர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வச்சு தைப்போம். அது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஒரே அளவு வராது. ஸோ அப்படி வரணுன்றவங்க இது போல் கட்டர் எடுத்துக்கோங்க. 1 இன்ச் அப்படின்ற போது இந்த கட்டர் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். கட்டரை உள்ளே கொடுத்து அப்படியே ரொட்டேட் பண்ணி திருப்பிக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே அளவில் ஃப்ளீட் வரும். அடுத்த ஃப்ளீட் வந்து நம்ம பிரிக்கிற ஊசியை வச்சு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் வர அந்த ஃப்ளீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வைக்கிற ஃப்ளீட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே அளவில் இருக்கும். இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது டெய்லரிங் டவுட்டு இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கான வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன். ப்ளவுஸ் கட்டிங், சுடிதார் கட்டிங், டிசைன் ப்ளவுஸ் கட்டிங்னு நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஒவ்வொரு அளவுகளும் கூட நான் தனித்தனியாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள். இப்போ நம்ம வச்ச அந்த ஃப்ளீட்லாம் தனித்தனியாக ரொம்பவே சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா. அடுத்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. நீங்கள் வந்து சின்ன மிஷின் வச்சுருந்தாலும் பெரிய மிஷின் வச்சுருந்தாலும் இது போல் ஜீன்ஸ் பேண்ட்டில் இடுப்பு பிடிக்கிறது, மடித்து தைக்கிறது அப்படின்ற போது அந்த பக்கம் ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அப்படியே வச்சு தைக்கிறேன். ஆனால் அந்த கைடு வந்து நமக்கு ரொம்ப டைட்டாக ஃபுட் ப்ரெஷர் வந்து டைட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ மடித்து தைக்கிறீங்களோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறது போல் மார்க் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சோப்பு தாங்க, அதை வந்து நம்ம பிடிச்சி தைக்க வேண்டிய அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது அளவுக்கு நீங்கள் இது போல் சோப்பை நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. புது சோப்பு தான் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டான இது போல் சின்ன சின்ன துண்டுகள் கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டு இது போல் யூஸ் பண்ணிக்கோங்க. பேண்ட்டில் நான் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருக்கேன். அதே போல் நீடில்லையும் தேய்ச்சி விட்டுருங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக வழுக்கிட்டு ஸ்டிச் வந்து நல்லா வந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஈஸியாக தைச்சி விட்டுட்டேன். இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ இது போல் நம்ம ரொம்ப திக்கான கிளாத்தெல்லாம் தைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ஊசியோட ஷார்ப்னஸ் கம்மியாயிரும். ஸோ டேப்லெட்டோட அந்த கவர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது போல் வச்சு கிளாத்துக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி விடுங்க. அப்போ ஊசி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு வேஸ்ட்டாக இந்த கிளாத்தோட அதாவது டேப்லெட் இருக்க அந்த கவரை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாதீங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் இப்படி கனமான துணி தைக்கும்போது எடுத்து வச்சுருங்க. தைச்சிட்டு எப்போவாவது உங்களுக்கு சிசர் வந்து ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சில்வர் கவரை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டிங்கன்னா சிசரும் நமக்கு ஷார்ப் ஆயிரும். ஸோ நமக்கு இப்போ நான் கொடுத்த உங்கள் வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.